Hi students, today is our 8th standard maths class. We are going to continue Unit 4 Life Mathematics Exercise 4.2. So, இதில் நம்ம fill up பார்க்க போகிறோம். So, இதுக்கு முன்னாடி இந்த exerciseக்கான formulas இருக்கு. அதை முதல்ல பார்த்துருவோம். So, listen. இந்த exerciseல நம்ம எதை பற்றிலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா profit, loss, discount, overhead expenses and GST. Okay, so நம்ம previous classes that means 6th 7th நம்ம cost price, selling price, profit or gain, loss லாம் படிச்சிருப்போம் கரெக்ட்டா. so cost price தான் CP ன்னு சொல்லுவோம், selling price SP, profit or gain ரெண்டுமே ஒண்ணுதான் loss. okay, so நமக்கு இப்ப தெரிய வேண்டிய formulas பாத்தீங்கன்னா percentage கண்டுபிடிக்கிறதுக்கான formulas அதுதான் இங்க இருக்கு. இந்த 4 formulasம் நம்ம நல்லா மைண்ட்ல ஏத்திக்கணும். okay, so listen here. Profit or gain percentage equal to profit by CP into 100. Okay. So, loss percentage find out பண்ணோம்னா loss by CP into 100%. இங்க பாருங்க profit gain பண்ணோம்னா that means profit percentage கண்டுபிடிக்கணும்னாலும் loss percentage கண்டுபிடிக்கனாலும் நமக்கு எது முக்கியமா தேவை? இந்த CP cost price என்றது நமக்கு தேவை. இது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நமக்கு one wordல வரும். Next third வந்து selling price that means SP கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ப்ராஃபிட்ல வந்தா ஒரு ஃபார்முலா இருக்கு, லாஸ்ல வந்தா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி CP ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிளஸ்ல வரும், மைனஸ்ல வரும். தட் மீன்ஸ் ப்ராஃபிட்னா பிளஸ்ல வரும், லாஸ்னா மைனஸ்ல வரும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிங்க. SP ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ CP. இல்லை நமக்கு லாஸ்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. இதுவே நம்மளுக்கு சிபியில கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்க அப்படியே நம்மளுக்கு இதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரும். 100 வந்து நியூமரேட்டர்ல போயிடும் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. ஓகே, ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் நமக்கு லாஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிபி ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. ஸோ இந்த 4 ஃபார்முலாவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 4.2 போட போகிறோம். இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம். Now fill in the blanks. So first question பாருங்க. Loss or gain percentage is always calculate on the dash. That means நான் இப்போ தான் சொன்னல ஃபார்முலா சொன்னல, லாஸாக இருந்தாலும் சரி கெயின் தட் மீன்ஸ் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி அதனுடைய ப்ராஃபிட் வந்து நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்? சிபி தட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸை வச்சு நம்ம கெயின் பண்ணுவோம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். A mobile phone is sold for rupees 8,400 at a gain of 20%. The cost price of the mobile phone is dash. That means ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், வாங்கிட்டு அதை சேல்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ எவ்வளோ வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால் அதை சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுறோம். பட் நம்ம சேல்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. தட் மீன்ஸ் கெயின்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நம்ம வந்து வாங்கின விலை எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளுக்கு இங்கே நம்ம மொபைல் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. தட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் தெரியாதனால நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்னே போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகே, ஸோ இன்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது ஃபில்அப் தான். அதுக்கே இவ்வளோனா இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அதுக்காக. ஸோ இப்போ நம்மளுக்கு எஸ்பி ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும், கெயின் தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ அதனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். SP equal to 100 plus இங்கே கெயின்னா நமக்கு கெயினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கெயின் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும்ல, எஸ்பி தெரியும்ல, இதுதான் எஸ்பி. இப்போ 8,400 இங்கே போட்டுக்கோங்க. இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் குழப்பம் வரும். இங்கே எஸ்பின்றதுல இந்த அமௌண்ட் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சோல்டு ஃபார் எவ்வளோ ருபீஸ்னா இந்த அமௌண்ட். கெயின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதனால கெயின் பர்சன்டேஜில் 20 போட்டுக்கணும். பேலன்ஸ் வந்து இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் பை 100 இன்டூ இங்கே சிபி வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்ததுனால நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இல்லை எனக்கு எக்ஸ் வேணாம் நான் சிபினி போட்டுக்கிறனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 8,400 அப்படியே இப்படி நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க 100யும் 20யும் ஆட் பண்ணனா 120.
ஓகே பை 100 இன்டூ எக்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஆப்போசிட் கொண்டு போயிட போகிறோம். ஸோ ஆப்போசிட் கொண்டு போகணும்னா நம்ம ஃப்ராக்ஷனாக இருக்கிறது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 8400 அப்படியே இருக்கும் இன்டூ இது என்னவாகும் 100/120 மாறிடும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். 12 டேபிளில் இந்த 84 வரும். ஸோ அதனால் 12 1s are 12. 84 வந்து 12 டேபிளில் 7 டைம்ஸ் வரும். இந்த 2 0வும் அப்படியே எடுத்து மேலே போட்டாச்சு. தட் மீன்ஸ் 12 டேபிளில் 700 டைம்ஸ் 8400 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க 700 இன்டூ 10. இங்கே ஒரு 10 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஓகே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 7000. அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ தட் மீன்ஸ் சிபி உடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு 7000. ஸோ அவர் ஆன்சர் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹7000. Okay students, next third sum, that means third fill up. An article is sold for ₹555 at a loss of 7.1/2%. The cost price of the article is dash. அதாவது நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்டிக்கலை நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555 ருபீஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அது லாஸில் போயிடுச்சு. ஓகே லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஆர்டிக்கிளோடைய காஸ்ட் ப்ரைஸ் அப்போ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு அந்த எஸ்பி ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் லாஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. இங்கேயே நம்ம மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் பிகாஸ் லாஸ் பர்சன்டேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே நம்மளுக்கு செகண்ட் சம்மில் கெயின் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ ப்ளஸ் போட்டு கெயின் பர்சன்டேஜ்னு போட்டிருப்போம். கரெக்டா? இங்கே நான் சிபிக்கு எக்ஸ்லாம் போடல, சிபினே போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பண்ணிடலாம். இந்த 7/1/2 நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ 7/1/2 இங்கே பாருங்கள் 2 7s are 14, 14 + 1 15/2 மாற்றி வச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே நம்மளுக்கு எஸ்பி வந்து சேல் ஃபார் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 555 இருக்குது ஈக்குவல் டு 100 இந்த மைனஸ் இங்கே 15/2 எப்படி வந்ததுன்னு தெரியுதுங்களா? நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ நம்மளுக்கு 7/1/2. ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 15/2 கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் இன்டூ சிபி பை இங்கே 100 போட்டுடணும். நெக்ஸ்ட் இந்த 100 மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் ஃபர்ஸ்டே. ஓகே ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது தட் மீன்ஸ் டிவிஷனில் இருக்கிறது அங்கே மல்டிப்ளாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ இன்டூ 100ன்னு போட்டுக்கினா போதும். ஓகே ஸோ 100 இன்டூ 555. ஸோ இன்டூன்றதுனால நம்ம எப்படி வேணாலும் லெஃப்ட்லேயும் போட்டுக்கலாம் ரைட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் தான். ஈக்குவல் டு இதுக்கப்புறம் நான் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்க நியூமரேட்டரில் இருக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ 2 × 100 200 இது மைனஸ் இந்த 15 அப்படியே போட்டுட்டு ஓல் டிவைட் பை 2 தட் மீன்ஸ் 2 காமனாக வந்துடுச்சு இன்டூ சிபி. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை சப்ராக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ 100யும் இந்த 555 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 55,500 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் 15 சப்ராக்ட் பண்ணால் 185/2 இன்டூ சிபி. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் இதை வந்து ஆப்போசிட் கொண்டு போயிட போகிறோம். ஸோ இங்கே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த 55,500 இன்டூ இங்கே என்ன ஆகும்னா 2/185 வரும் ஈக்குவல் டு சிபி. ஸோ நான் இங்கே டேரெக்டாகவே கேன்சலேஷன் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் 5 டேபிளால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் பண்ணிட்டு கூட ஆன்சர் போட்டுக்கலாம். இங்கே 185 வந்து 1 டைம் போகும். அதே 185ல வந்து இந்த 555 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ இங்கே 2 zeros இருக்கிறதுனால அந்த 2 0 300 டைம்ஸ் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 2 கூட இந்த 300 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 600 கிடைக்கும். ஸோ சிபி வேல்யூ இஸ் ₹600. ஸோ அவர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 600. 600க்கு நம்ம வாங்கியிருக்கிறத 555 ருபீஸ்க்கு விற்றுருக்கோம். அப்போ நம்மளுக்கு லாஸ் தானே. ஸோ இதோட தேர்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். A mixie grinder marked at ₹4,500. ஓகே ஒரு மிக்சர் கிரைண்டர் வந்து நம்ம வந்து இருக்குது. ஸோ அதோடைய மார்க்கெட்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,500. டீலர் கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 4,500 ருபீஸ்க்கு இருக்குது. ஓகேயா இஸ் சோல்டு ஃபார் அதை வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த டீலர் கிட்ட இருந்து நம்ம ஷாப்கீப்பர் வாங்குவாங்க. ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து தட் மீன்ஸ் ஷாப்கீப்பருக்கு விற்கிறாங்க. ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு விற்கிறாங்கன்னா ₹4,140.
ஓகே ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் சம்திங் ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் இஸ் 8% சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த 8% எப்படி கிடச்சிதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இங்கே டேரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தட் மீன்ஸ் 4500 நம்ம சேல் ஃபார் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ 4140 rupees நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 360. ஓகே ஸோ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்டூ 100. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 360. எம்பினா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4500. அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டூ 100. ஓகே ஸோ பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்டூ 100 போடணும். நெக்ஸ்ட் இந்த 20க்கு இந்த 20 நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 45 டேபிளில் 368 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8%. ஸோ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் 8%. ஓகே நெக்ஸ்ட் அவர் 5th question. The total bill amount of a shirt costing rupees 575 and a t-shirt costing rupees 325 with a GST of 5% is dash. That means total amount வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக ஷர்ட்டும் டிஷர்ட்டோடைய அமௌண்ட்டும் and then ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது 2 அமௌண்ட்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பில் அமௌண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ஜிஎஸ்டி எதுக்கு ஷர்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஷர்ட் வந்து எவ்வளோ ருபீஸ் பாருங்கள் 575. அது கூட இந்த 5% போட்டோம்னா நம்மளுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2875 கிடைக்கும். இதை 100 டிவைட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் தான். 2 digit பிஃபோராக பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ 28.75 தட் மீன் 28.75 கிடைக்கும். ஸோ இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு எதுக்கு ஷர்ட்டுக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு சேர்த்து தானே நம்மளுக்கு பில் போடுவாங்க. அப்போ சேர்த்து அப்படின்றப்ப நம்ம இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் கூட இதை என்ன பண்ணணும் இந்த ஷர்ட்டுடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஏ ஷர்ட் ஈக்குவல் டு 575 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஓகே 28.75 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 603.75 rupees வரும். அப்போ ஷர்ட்டோடைய அமௌண்ட் இவ்வளோ. ஓகே ஸோ 575 இருக்கிற ஷர்ட்டு ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளோவா 603.75 பைசா. ஓகே அதாவது 603 rupees 75 paise. ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்னது டிஷர்ட்டும் வாங்கியிருக்கோம். டிஷர்ட் எவ்வளோன்னு பாருங்க. காஸ்ட் ஆஃப் இப்போ டிஷர்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதனால 325 இன்டூ 5%. 5/100 5% எழுதுவோம் 5/100. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1625 கிடைக்கும் பை 100. இந்த 2 digit முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோம்னா 16.25. அப்போ நம்மளுக்கு டிஷர்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க ருபீஸ் 16.25 போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட். அப்போ இந்த அமௌண்ட்டையும் டிஷர்ட்டோடைய அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஏ டிஷர்ட் 325 ப்ளஸ் 16.25 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 341.25. தட் மீன்ஸ் 341 rupees 25 paise. இப்போ நம்மளுக்கு டிஷர்ட்டோடைய அமௌண்ட்டும் ஷர்ட்டோடைய அமௌண்ட்டும் ரெண்டுமே தெரிஞ்சு போச்சு. இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் நம்ம போட்டுடலாம். தேர்ஃபோர் டோட்டல் பில் அமௌண்ட் ஈக்குவல் டு 603.75 ப்ளஸ் 341.25 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ருபீஸ் 944.5. ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 945. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்கா 5 மேலே இருந்ததுன்னா நம்ம இங்கே 1 நம்பர் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 945. Clear students? We see the next class. Thank you to all.